சென்னை ஏசிஆர் சாலை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் 3 நாட்களாக முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத் கண்ணன், அங்கிருக்கும் மக்கள் என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறார்கள்? அபிநயா, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஒரு முக்கியமான சாலை. இந்த சாலையை ஒட்டியுள்ள அனுமன் காலனி, ஈஞ்சம்பாக்கம் அனுமன் காலனி 1வது தெரு, 3வது தெரு, 4வது தெரு ஆகிய தெருக்களில் கடந்த 3 நாட்களாகவே முட்டிக்கு மேல் மழைநீரானது தேங்கியுள்ளன. இந்த அதிக அளவு தேங்கியுள்ள மழைநீரில் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதில் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் இந்த முட்டியளவு தேங்கியுள்ள மழைநீரில் கடந்து சென்றுதான் கடைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் தற்போது காலையிலிருந்து அப்பகுதி பெண் கவுன்சிலரான விமலா கர்ணன் என்பவர் மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் ராட்சத மோட்டார்கள் 3 வைத்து அந்த பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். 12 சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த முழங்கால் அளவுக்கு மேல் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகள் எப்போது இந்த மழைநீரானது வடியும் என்ற இயக்கத்துடன் பகுதி மக்கள் இருக்கின்றனர். காலையிலிருந்து இந்த ஈசிஆர் பகுதியில் மழை இல்லாத சூழ்நிலையிலும் இந்த அளவிற்கு அதிகமாக ஒரு மழைநீர் தேங்கியுள்ளது. தொடர்ந்து இந்த மழைநீரை விரைந்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை அப்பகுதி மக்கள் வைத்துள்ளனர். அங்கிருக்கும் சூழல் குறித்த விவரங்களுக்கு நன்றி வினோத் கண்ணன்.